எல்லா புகழும் இறைவனுக்கு. போன வருஷத்தில், அதாவது 2023 வந்து பார்த்தீங்கன்னா, சன் பிக்சர்ஸோடைய தயாரிப்பில் வெளியே வந்து ஜெயிலர் ரஜினிகாந்த் அனிருத்தோடைய ஒரு எக்ஸ்ட்ரானரியான காம்போ, எக்ஸ்ட்ரானரியான பாடல்கள். எல்லா பாடல்களுமே குறிப்பாக எனக்கு இன்னமும் வந்துட்டு நீங்கள் எல்லாருக்குமே பிடிச்ச பாட்டு ஹுக்கும் அப்படின்னு சொல்லுவீங்க. பட் எனக்கு அந்த சென்டிமெண்ட் பாட்டு ஒன்று, அப்பா பையன் சென்டிமெண்ட் பாட்டு வந்து எக்ஸ்ட்ரானரியாக இருக்கும். அதையும் தாண்டி மிகப்பெரிய வெற்றி அப்படின்னா டைகர் கா ஹுக்கும். இந்த பாட்டு பெரிய அளவில் மக்கள்கிட்ட ரீச் ஆச்சு. அதுக்கு முக்கிய காரணம் வந்து பார்த்திங்கன்னா, அந்த படத்துடைய அந்த பாட்டுடைய வரிகள். சூப்பர் சுப்பு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக போட்டு கொடுத்துருப்பாரு. ஸோ அதை தொடர்ந்து அவங்க இப்போ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க படம் வேட்டையன். இந்த படமும் வேட்டையன் கூட கூலி கூட அவர் தான், அனிருத் தான் ஒர்க் பண்ணுறாரு. சமீபத்தில் வெளியே வந்த இந்தியன் படத்துடைய பாடல்கள் பெருசாக போகாதனால அவரை உலகமே கழுவி ஊற்றிச்சு, கூட நாமளும் கழுவி ஊற்றணும். நல்லபடியாக பாட்டு கொடுக்கல, முதல் இந்தியனை வந்துட்டு நல்லா இருந்தது அப்படிங்கிற மாதிரிலாம் கம்பேர் பண்ணி ஊர் உலகமே வந்து பார்த்திங்கன்னா அனிருத்தை கழுவி ஊற்றுச்சு. ஸோ நாமளும் நம்ம கருத்தை தெரிஞ்சு நம்ம பேர் அதில் பல பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் காண்டாக இருக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். எக்ஸ்ட்ரானரியான பாடல் கொடுத்துருந்தாரு ஜெயிலர் படத்தில். போன வருஷத்துடைய மிகப்பெரிய கலெக்ஷன் படம், மிகப்பெரிய வெற்றி படம். ரஜினிகாந்துடைய நடிப்பில் மெர்னா மேனன், ரம்யா கிருஷ்ணன், வசந்த் இவங்கெல்லாம் நடிச்சிருப்பாங்க. குறிப்பாக விநாயகம் வில்லனாக பண்ணியிருப்பார். சின்ன சின்ன ரோலில் பலர் நடிச்சிருப்பாங்க. குறிப்பாக சொன்னோம்னா நம்ம சிவானா, மனோபாலா, மோகன்லால், அதுக்கப்புறம் ஜாகி ஷெராஃப் எல்லாருமே சூப்பராக பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ரஜினிகாந்த் கரியரில் ஒரு முக்கியமான படம் அப்படின்னு சொன்னால், பெரிய கலெக்ஷனும் கூட 600 கோடி ரூபாய்க்கு மேலே அப்படிங்கிற மாதிரி கூகுள் சொல்லுது. பட் 800 கோடி ரூபாய் கிட்ட கலெக்ஷன் பண்ணியிருக்குன்னு அஃபிஷியலாக வந்துட்டு சன் பிக்சர்ஸ் ஒரு இடத்துல சொல்லியிருந்தாங்க. அது இப்படி என்னங்கிறது தெரியல. பட் கூகுளில் வந்து பார்த்திங்கன்னா 650 கோடி ரூபாய் காட்டுது. ஸோ அதை தொடர்ந்து இந்த வேட்டையன் அப்படிங்கிற படத்தை லைக்கா தயாரிச்சிட்டு இருக்கிறேன். லைக்காக்கு ஏற்கனவே பெரிய அடி, மிகப்பெரிய அடி அப்படின்னு சொல்லலாம். நம்ம இந்தியன் 2 இந்த படத்துக்கு பிறகு இந்த வேட்டையனை வச்சு தான் சரி கட்டணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க பழப்பு ஓடிட்டு இருக்குது. அதனால் இது மிகப்பெரிய கலெக்ஷன் கொடுக்கும், அதில் மாற்றமே கிடையாது. இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ லான்ச் இந்த செப்டம்பர் மாதம் வந்துட்டு ஆகஸ்ட் செப்டம்பர் அடுத்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ லான்ச் வச்சுருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு சிங்கிள் மனசிலாயோ அப்படிங்கிற ஒரு பாட்டு வந்து ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்கிறாங்க லைக்காவிலேருந்து. ஆடியோ லான்ச் வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் மிடில் வச்சுருக்கிறாங்க, 20, 25 இந்த மாதிரி தேதியில். அது அஃபிஷியலாகவே சொல்லியிருக்கிறாங்க. அக்டோபர் 10ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தோட வந்து கங்கோ கிளாஷ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. கங்கோடைய நிலைமை நினைச்சாலே இப்போவே வந்துட்டு பார்த்திங்கன்னா பரிதாபமாக இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி அந்த படம் அடி வாங்கிறதுக்கு தயாரான ஒரு படம் தான். எல்லா மொழியிலையுமே அடி வாங்க போகுது அப்படிங்கிற சோஷியல் மீடியா வந்து பார்த்திங்கன்னா ரசிகர்கள் கழுவி ஊற்றிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த நிலையில் ரஜினிகாந்தோட மோதி தான் நான் உயிரை விடுவேன் அப்படிங்கிற மாதிரி கங்கோ ரெடி ஆகிட்டு இருக்குது. பார்க்கலாம் பொறுத்தது என்ன மாதிரியான ரிசல்ட் மக்கள் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு. இறைவன் நாடினால் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். எல்லா புகழும் இறைவனுக்கு.